Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இந்த வீடியோல நம்ம பெரிய பெரிய இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம எப்படி சிம்பிளா ஈஸியா பிரிச்சு படிக்கிறதுக்கு கத்துக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். என்னதான் சிலபஸ்ல நமக்கு 10 ரூல்ஸ் 11 ரூல்ஸ் இருக்கு அப்படிலாம் இருந்தாலும் எல்லா ரூல்ஸையும் எல்லா இடத்துலயும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வவல் எழுத்து கான்சனன்ட் எழுத்து கண்டிப்பா பேசிக்கா தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பெரிய பெரிய வார்த்தைகளை பிரிச்சு படிக்கலான்றத இந்த வீடியோல ரொம்ப எளிமையா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய நம்ம ரீடிங் ரிலேட்டடான ரைட்டிங் ரிலேட்டடான வீடியோ தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ரீசன் படிக்கிறவங்களாகட்டும் இல்லை இங்கிலீஷ்ல நான் கொஞ்சமாவது ரீட் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். இங்கிலீஷ் ரீடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் 5 லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா படிச்சிருவோம். மேக்சிமம் ஒரு 7 லெட்டர் வேர்ட்ஸ் வரைக்குமே ஓரளவுக்கு ஈஸியா நம்மளால படிக்க முடியும். இதுவே ஒரு 8 9 10 எபோ இருக்கிறதெல்லாம் ஒரு பார்க்கவே பெரிய வார்த்தை மாதிரி இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம பிரிச்சு படிக்கிறது, சில இடங்கள்ல நம்ம பிரிக்கிறது அர்த்தம் இல்லாம இருக்கும். அதை படிக்கிறதுக்கு எப்படி சவுண்டை ரெண்டையும் சேர்த்து படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வரும். அப்படி உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஸோ இந்த வேர்ட்ஸை நான் எப்படி படிக்கிறதுன்றத சொல்றேன். உங்களுக்கு ஒரு 10-12 வேர்ட்ஸ் பக்கமா கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். எப்படி அப்படின்றத அடுத்தடுத்து வரும்போது நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி பெரிய வேர்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியா படிக்கிறது என்ன பார்த்துருக்கோம், சிலபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. ஒரு வார்த்தையை சின்ன சின்னதா பிரிச்சு படிக்கிறதுக்கு பேரு தான் சிலபிள். ஓகே, பெரிய வேர்ட்ஸை படிக்க கஷ்டப்படுறோம் அப்படின்னா சின்னதா பிரிச்சுட்டா ஈஸியா இருக்குன்றதுக்காக தான் இந்த சிலபிள் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேர்ட்ல என்னென்ன வவல் எழுத்துக்கள் இருக்கு, என்னென்ன கான்சனன்ட் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி கீழே எழுதிக்கணும். நீங்க மைண்ட்ல கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பழகுற வரைக்கும் நீங்க எழுதிக்கோங்க. இப்போ எழுதுறேன் பாருங்க. இது கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் வவல் வவல் கான்சனன்ட் கான்சனன்ட் வவல், அதே மாதிரி கான்சனன்ட் கான்சனன்ட் வவல். இப்போ எழுதியாச்சு. இப்போ பேசிக்கா 3 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல வருது, அதாவது விசினா வவல், அதுக்கு அடுத்து கான்சனன்ட் வருதுன்னா இதுக்கு இடையில நம்ம பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி 2 சி வருது, 2 கான்சனன்ட்ஸ் வருதுன்னா அதுக்கு இடையிலையும் அந்த வார்த்தையை நம்ம பிரிச்சுக்கலாம். இதுவே கான்சனன்ட் அதுக்கு அடுத்து வவல் வருது அப்படின்னாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தட்லையும் நம்ம பிரித்து தான் இன்னைக்கு இந்த வேர்ட்ஸை படிக்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயத்த நீங்கள் பிரிச்சுக்கலாம். அங்கே ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. இப்போ முன்னாடி வரக்கூடிய பாட்டாக இருக்கலாம், இதுக்கு அடுத்து வரக்கூடிய பாட்டாக இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம படிக்கிறதுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா மீனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது இப்போ இருன்னு மட்டும் நம்ம பிரிக்க முடியாது இல்லையா. ரீ மார் மார்னு பிரிக்க முடியாது, மார்க் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்க கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். இந்த 3 விஷயத்த வச்சுக்கிட்டு தான் இந்த பெரிய பெரிய வார்த்தைகளை நம்ம பிரிச்சு படிக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்சனன்ட் வவல்ஸ் இதெல்லாம் எழுதிட்டோம். இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ எந்த இடத்துல பிரிக்கலாம் இந்த வார்த்தையை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி வவல் அடுத்து கான்சனன்ட் வந்திருக்கு இல்லையா. அப்போ இங்க நம்ம பிரிக்கலாம். ஸோ இரு ரீ ரீ அப்படின்னு நம்ம படிக்கலாம். அதே மாதிரி அடுத்து இங்க பாருங்க வி வருது, அடுத்து கான்சனன்ட் வருது, 2 கான்சனன்ட்ஸ் அடுத்தடுத்து வருதே. ஸோ இந்த இடத்துல பிரிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா இங்க இம் ஆர் மார்னு தான் வரும். ஸோ இந்த கே சேர்ந்துச்சுன்னா மார்க் அப்படின்னு வரும் இல்லையா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கான்சனன்ட் அடுத்து வவல் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பிரிக்கலாம். அதாவது இந்த கேக்கு பக்கத்துல பிரிக்கலாம். இங்க ஒருக்கா பிரிச்சிருக்கோம், இங்க ஒருக்கா பிரிச்சிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏயோட சவுண்டு ஆ அப்படிங்கிற சவுண்டு வருது. ஸோ ஆங்கிற சவுண்டு தனிச்சு வருது அப்படின்றனால இந்த வவலை மட்டும் நம்ம தனியா பிரிச்சுக்கலாம். அடுத்தது இந்த பில் அப்படிங்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த கான்சனன்ட் 2 கடையில பிரிக்க கூடாது, ஏன்னா இது எல்பிளன்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ பில் அப்படின்ற சவுண்டு தான் வரும். ஈ சைலண்ட். ஸோ இதை எப்படி படிக்கணும்னா ரீ மார்க் அ பில், ரீ மார்க் பில், ரீ மார்க் அ பில். ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொன்ன இந்த சிம்பிளான மெத்தடு புரிஞ்சிருக்கும். அடுத்த படம் அதே மாதிரி நம்ம கான்சனன்ட் வவல் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். கான்சனன்ட் வவல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வவல் கான்சனன்ட். இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தைகளை பிரித்து படிக்கும்போது SION TION. ஸோ இது ரெண்டுக்குமே சவுண்ட் என்ன அப்படின்னா ஷன் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கொடுக்கணும்.
இந்த மாதிரி நமக்கு காம்பினேஷன்ல ஷன் அப்படின்னு வருதுன்னா இதை நம்ம பிரிக்க கூடாது, ஃபுல்லாவே தான் வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இங்க எப்படி பிரிக்கலாம்னா ஐக்கு வந்து ஈன்ற சவுண்டு தனிச்சு வருது. அப்போ இந்த ஈயை மட்டும் நம்ம தனியா பிரிச்சுக்கலாம். அப்போ இங்க விசி முன்னாடி அப்படியே இருக்கும், அடுத்து ஐ தனியா இருக்கு, கே ஷன். ஓகே, TION தனியா வந்துருச்சு, கே. அப்போ இந்த வவலுக்கு பக்கத்துல இந்த கான்சனண்ட்டை பிரிக்கிறோம். ஸோ இதை எப்படி படிக்கிறோம்னா நேவ் இ, நேவி கே ஷன், நேவ் இ கே ஷன், நேவ் இ கே ஷன், நேவிகேஷன். ஓகே, புரிஞ்சிச்சிங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, இங்கேயும் நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்க எல்லாத்துலயுமே எழுதிக்கோங்க. எழுதி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மைண்ட்ல செட் பண்ணி கூட நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இந்த வேர்டை நம்ம எப்படி பிரிக்க போறோம்னா கான்க்கு ஆன், கான் ஃபி ஃபி. இங்க ஐ வந்து பாருங்க நமக்கு இ சவுண்ட்ல வருது. அப்போ இஃபி டென்ஸ், கான்ஃபிடென்ஸ், கான்ஃபிடென்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க ரி ரி இஃப்ளெக்ட். ஸோ இங்க வந்து ஃபுல் எக் ஃப்ளெக்டிவ். அப்போ என்ன பண்றோம்னா இங்க வந்து பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பிரிச்சிருக்க இடம் பாருங்க, இது வந்து வவல் வருது, இது வந்து கான்சனன்ட் வருது. அப்போ கான்சனன்ட்டுக்கு வவலுக்கு இடையில பிரிச்சிருக்கோம். இங்க கான்சனன்ட் இருக்கு, அதே மாதிரி இதுவும் கான்சனன்ட் தான். அப்போ ரெண்டு கான்சனன்ட்டுக்கு இடையில பிரிச்சிருக்கோம். ஓகே, நம்ம பார்த்த அதே ரூல் தான். அப்போ ரிஃப்ளெக்டிவ் ரிஃப்ளெக்டிவ். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, ஸோ அடுத்த வார்த்தை வந்து பாருங்க, நம்ம இந்த இடத்துல பிரிச்சிருக்கோம்னா இது கான்சனன்ட், இதுவும் கான்சனன்ட். ஸோ ரெண்டு கான்சனன்ட்டுக்கு இடையில பிரிச்சிருக்கோம். இங்க வந்து SION வருது, இங்க வவல் அடுத்த கான்சனன்ட், வவல் கான்சனன்ட்டுக்கு இடையில பிரிச்சிருக்கோம். இங்கேயே பிரிக்கலனா இது ஷன் அப்படின்ற வேர்டு, அதனால பிரிக்கல. ஸோ இங்க கான்சனன்ட் வருது, அடுத்து வவல் வருது. ஸோ நம்ம பார்த்த மூணு விஷயமே இந்த சென்டென்ஸ்ல, இந்த வார்த்தையில நம்ம வந்து பண்ணியிருக்கோம். எப்படி ஒக் கே ஷன் அல், ஒகேஷனல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட். இதை எப்படி பிரிச்சிருக்கோம், இது வந்து கான்சனன்ட், இது வந்து வவல். அப்போ கான்சனன்ட் வவல் கடையில நம்ம பிரிக்கலாமா? அதே மாதிரி இதுவும் கான்சனன்ட், இதுவும் கான்சனன்ட். ரெண்டு கான்சனன்ட் வந்துச்சுன்னா அதுக்கு இடையில நம்ம பிரிக்கலாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அடுத்த வார்த்தை பாருங்க இல். ஸோ இங்க வந்து கான்சனன்ட் கான்சனன்ட், ரெண்டு கான்சனன்ட் இடையில பிரிச்சிருக்கோம். இது வவல் கான்சனன்ட் பிரிச்சிருக்கோம், அடுத்தது வவல் கான்சனன்ட் பிரிச்சிருக்கோம். இல்யூமினேட் illuminate illuminate illuminate. ஸோ அடுத்த வார்த்தை பாருங்க எப்படி பிரிச்சிருக்கோன்ட்டு. இங்க ஐக்கு வந்து ஈங்கிற சவுண்டு தனிச்சு வருது. அப்போ ஐ ரெண்டையும் நம்ம தனித்தனியா பிரிச்சிருக்கோம். அப்போ விஸ். ஸோ இது வந்து என்னது கான்சனன்ட் வவல் பிரிச்சிருக்கோம், அடுத்ததும் வவல் கான்சனன்ட் பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க இங்க கான்சனன்ட் வவல் அதையும் பிரிச்சிருக்கோம், இங்கேயும் வவல் கான்சனன்ட் சேம் அதே ரூல்ல தான் வருது. விஸ் இ பில் பில் இ டி டு இ டி. அப்போ விஸ்ஸி விஸி பில் பில் லி பிலிட்டி விசிபிலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இங்க கான்சனன்ட் கான்சனன்ட் பிரிச்சிருக்கோம், இங்கேயும் கான்சனன்ட் கான்சனன்ட் பிரிச்சிருக்கோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்த வேர்டு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம், உங்களால ஈஸியா பிரிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேர்டில் பாருங்க SION வந்துருச்சா, அதை தனியாக நம்ம லாஸ்ட்ல பிரிச்சுட்டோம். இது ரெண்டுமே கான்சனன்ட் 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 கடையில் பிரிச்சிருக்கோம், இங்கேயும் கான்சனன்ட் கான்சனன்ட் அது கடையில் பிரிச்சிருக்கோம். அப்போ எப்படி படிக்கணும், சப்மிஷன் 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 சப்மிஷன். ஓகே, சப்மிஷன். ஷன் அப்படிங்கிறத நம்ம பிரிக்க கூடாது, ஏன்னா இங்க வவல் வவல் அடுத்து வந்தாலும் நம்ம பிரிக்க கூடாது, ஏன்னா இந்த வேர்டு நமக்கு சேர்ந்து தான் வரும். ஓகேங்களா, ஷன் அப்படின்றது. ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்க, ஸோ லாஸ்ட் ஒன்ல பாருங்க நம்ம ஈக்கு இங்க ஐக்கு வந்து இ சவுண்ட் வருது, அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா தனியா ஐய பிரிச்சிருக்கோம். அப்போ இது வந்து கான்சனன்ட், இது வவல். இப்போ கான்சனன்ட் வவலுக்கு இடையில நம்ம பிரிச்சிருக்கோம். இங்க வவல் கான்சனன்ட் அதுக்கு இடையில நம்ம பிரிச்சிருக்கோம், இங்க வவல் கான்சனன்ட் அதுக்கு இடையில பிரிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ இதை எப்படி படிக்கணும்னா டெட் இ கே ஷன் TION என்னது ஷன் அப்படின்னு வரனால இங்க நம்ம பிரிக்க மாட்டோம், அப்ப ஷன் அப்படின்னே இருக்கும். டெட் இ கே ஷன் டெடிகேஷன்.
ஸோ டெடிகேஷன் டெடிகேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஐக்கு ஈன்ற சவுண்ட் வருது, அதனால அதை தனியாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அடுத்தது வந்து எக்ஸ், இஎக்ஸ், எக்ஸ் பர், எக்ஸ்பர், மென்ட், எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, எக்ஸ்பிரிமெண்ட். இங்க வந்து பாருங்க, இது கான்சனன்ட், இதுவும் கான்சனன்ட் பிரிச்சிருக்கோம். இது கான்சனன்ட், இது வவல் பிரிச்சிருக்கோம். வவல் கான்சனன்ட் பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்க பேசிக்கான ரூல் இதுதான். என்ன அப்படின்னா, வவல் அதுக்கு அடுத்து கான்சனன்ட் வந்துச்சுன்னா நம்ம பிரிச்சுக்க வேண்டியதுதான். கான்சனன்ட் கான்சனன்ட் ரெண்டு வருது, அதுக்கு இடையில நம்ம பிரிச்சுக்கலாம். இதுவே கான்சனன்ட் வவல் வந்துச்சுன்னா பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை பிரிக்கிற இடத்துல அந்த பிரித்து படிக்கக்கூடிய அந்த வேர்டானது மீனிங்காக வருதா, படிக்கிறதுக்கு சவுண்டு கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். ஆனால் வந்து நம்ம படிக்க படிக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களால் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் தமிழில் எழுதிட்டு அங்கே வந்து மெய்யெழுத்துக்கள்லாம் வச்சு அடிச்சு பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு சவுண்டு தெரிஞ்சால் தானே நான் தமிழில் எழுத முடியும். அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய வேர்ட்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சிலபல் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.